Hi guys, welcome back to the channel. ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பென் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு கிளிக் பைட் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே பென் டூலை வந்து 30 மினிட்ஸில் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ பட் எப்படின்னா பென் டூலை பற்றி ஃபுல் அண்ட் யூசேஜ் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அதை வந்து உண்மையிலேயே மாஸ்டர் பண்ணலாம். ஸோ பென் டூல் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூல். ஸோ அதை பற்றி தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த செஷனில் நான் தரேன். ஸோ ஆக்சுவலி பென் டூல்னா என்னன்னா, பென் டூல் ஒன்றுமே இல்லைங்க, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். இந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸை வச்சு உங்களால் ஒரு சாதாரண ஷேப்பில் இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸான காம்பினேஷன்ஸ் வரைக்கும் உங்களால் அதை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு சொல்கிறேன். பென் டூல் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட்கட் வந்து அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் வரும். ஸோ அதுதான் லைன். ஸோ அந்த லைனை தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை இந்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கர்வ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த லைன் அண்ட் கர்வ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு கிளிக் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் லைன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளிக் இன்னொரு கிளிக் ட்ராக் பண்ணிங்கன்னா, அதாவது ரிலீஸ் பண்ணாமல் ஒரு கர்வ் கிரியேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணி இந்த திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கர்சர் கீழே ஒரு சின்ன ஓ தெரியும். அதுதான் வந்து க்ளோசிங் பாயிண்ட். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஷேப்பாக கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கான இது என்னென்னா, பென் டூலில் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வெக்டார் பேஸ்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் வெக்டார் நான் சொல்லிடுறேன். வெக்டார்ன்றது ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவில் கிரியேட் பண்ணுறதுங்க. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ எக்ஸும் ஒய்யும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிரியேட் ஆகும். ஸோ பெனில் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு வெக்டார் ஷேப். அது வந்து கண்டிப்பாக ரேஸ்ட்ரைஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஏன் ரேஸ்ட்ரைஸ் ஆகாதுன்னா பிக்சல் மட்டும்தான் ரேஸ்ட்ரைஸ் ஆகும். பிக்சல்ன்றது குட்டி குட்டி பாக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கலரை கொண்டு வருது. அதாவது சின்ன சின்ன பாக்ஸஸில் அந்த பர்டிகுலர் கலரோட கலர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுதான் பிக்சல். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இல்லஸ்ட்ரேட்டர் வந்து வெக்டார் பேஸ். ஸோ நீங்கள் அதில் கிரியேட் பண்ணுறது எதுவுமே ரேஸ்ட்ரைஸ் ஆகாது. ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பிக்சல் பேஸ்ட், கண்டிப்பாக ரேஸ்ட்ரைஸ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து கண்டிப்பாக ரேஸ்ட்ரைஸ் ஆக தான் செய்யும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேமரா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்கும் போதே ஒரு டிஎஸ்எல்ஆர் 25 மெகா பிக்சல் கேமரான்னு சொன்னால் அது என்னதான் நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் கேப்சர் பண்ண ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜூம் பண்ணிங்கன்னா கார்னர்ஸில் பாக்ஸஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து பிக்சலேட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கஸ்டம் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஓகே, ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் லேயரில் இருந்தால் தான் வரைய முடியும். ஸோ இந்த லேயரில் இப்போ இந்த ஹார்ட் இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து பென்னுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும் மெயின்லி. ஸோ ஷேப், பாத், பிக்சல்னு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேப்னா என்னன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு ஷேப் இப்போ வரைகிறேன். ஓகேங்களா, இந்த ஷேப் என்ன ஆனாலும் பிக்சலேட்டே ஆகாதுங்க. ஏன்னா இது வந்து பென் டூலில் கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ வந்து இது இந்த சைஸில் இருக்குது. நான் இதை எக்ஸ்ட்ராடினரியாக ஜூம் பண்ணிவிட்டு திருப்பி நான் அதை அதே சைஸுக்கு கொண்டு வந்தால் கூட 100% வியூவில் பார்க்குறேன். ஸோ 100% வியூவில் கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த எட்ஜஸ்லான்ட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் ஜூம் பண்ணும்போது இங்கே பிக்சலேட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பென்னில் பண்ணது பிக்சலேட் ஆகாதுன்ட்டு. பட் இது பென்னுனால வந்து பிக்சலேட் இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் ஜூம் மேலே இது ஃபோட்டோஷாப்போட பிக்சல்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனோட கார்னரில் பார்த்தீங்கன்னா 1600% ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஃபோட்டோஷாப்போட பிக்சல்ஸ். இப்போ நான் 100%ல் பார்த்தேன்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது பெனில் நான் இங்கே வந்து பண்ணதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ அதே பென் டூலில் இந்த ட்ராப் டவுனில் பிக்சல்ஸ் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் இப்போ பிக்சல்ஸ் வச்சுட்டு நான் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் அதே மாதிரி ஒரு ஹார்ட் வரைகிறேன். ஸோ இப்போ அந்த ஹார்ட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ அந்த வேல்யூஸ் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ அதே ஹார்ட்டை நான் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிக்சலேட் ஆகிருக்குன்ட்டு. என்னால் டீட்டெயில்ஸ் இந்த எட்ஜஸ் கூட பார்க்க முடியல. அதோட ரீசன் என்னென்னா பிக்சல்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குது. நான் ஒரு வாட்டி வந்து அது சின்னது பண்ணோன்னே அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் அதை பர்ன் பண்ணிவிட்டு அந்த சின்ன சைஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நான் அதை ஜூம் பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து பிக்சலுக்கும் வெக்டாருக்கும் ஆன டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கான சில திங்ஸ் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த ஒரு பாயிண்டில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் 2 சைடு 2 ஹேண்டில்ஸ் வருது. ஸோ இது ஒரு ஹேண்டில், இது ஒரு ஹேண்டில். ஸோ இந்த சைடு இருக்க ஹேண்டில் என்ன டினோட் பண்ணுதுன்னா இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு இந்த கர்வ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்வை கண்ட்ரோல் பண்ணுறதாங்க இந்த ஹேண்டில். ஓகேங்களா, இப்போ இந்த கர்வை
நான் இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா என் மவுஸ் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணும்போது கர்சர் மாறுது, ஒயிட் ஏரோ வருது. ஸோ நான் அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன்னா இந்த கர்வோட இன்டென்சிட்டியை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கர்வோட இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ கர்வாக இருக்கணுன்றதை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவே நான் ஹால்ட் கிளிக் பண்ணேன்னா இப்போ அது மாறுது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அதோட டைரக்ஷன், ஐ மீன் ஆங்கிளை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஆங்கிளில் கர்வ் இருக்கணும்ன்ட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ட்ரோல் வச்சு எவ்வளோ கர்வாக இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணுவேங்க. ஸோ ஆல்ட் வந்து அந்த கர்வோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணும், கண்ட்ரோல் வந்து அந்த கர்வோட இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணும். ரொம்ப சிம்பிள், இது புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ட் அண்ட் கண்ட்ரோலோட டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. ஸோ இப்போ இந்த கர்வை கண்ட்ரோல் பண்றது இந்த ஹேண்டில். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு கர்வ் போக போகுது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்றதா இந்த ஹேண்டில். நான் எங்க கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கர்வ் அது கொண்டு வரும். அது கர்வ் கொண்டு வந்திருக்கு. இதுவே இந்த இடத்துல கர்வ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்வே இல்லை. ஸோ நான் அதை எப்படி பண்ணேன்னா ஆல்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த இடத்துல இருக்க கர்வ் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்வ் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த ஹேண்டில் இருக்கும்போது எங்கே கிளிக் பண்ணாலும் ஒரு கர்வாக வரும். இதுவே அந்த ஹேண்டில் இல்லை, இதை நான் மாற்றணும்னா ஆல்ட் வச்சு கிளிக் பண்ணேன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். இங்கே இருக்க கர்வ் போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் இருக்க கர்வும் போயிடுச்சு, இந்த பக்கம் இருக்க கர்வும் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் உங்கள் சின்ன சிம்பிள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த எலிப்ஸ் வச்சுக்கோம். இந்த எலிப்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் எங்கேயாவது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த எலிப்ஸ் இப்படி கவர் ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, நான் சும்மா கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ கிளிக் பண்ணும் போதே தெரியும் ஒரு பெரிய கர்வ் எடுத்திருக்கு, ஏன்னா இந்த ஹேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த கர்வோட இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூஸ் பண்ணும். இந்த கர்வ் ரொம்ப கர்வ் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் இங்கே கிளிக் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இந்த பாயிண்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாத் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த ஷேப் விட்டுருங்க, பட் பேசிக் திங் தான். இதுதான் வந்து சர்க்குலர் ட்ரேஸ் பண்ணுறது. நீங்கள் அதை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப கர்வ்டு இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு. இந்த ரீசன் என்னன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளிக் கூட ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுவே இப்போ நான் ஹேண்டிலோட ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போதே ட்ராக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கே 2 ஹேண்டில். ஸோ நான் இப்போயே சொல்லிடுவேன் இது வந்து நல்ல கர்வாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ இங்கே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன்னா ஒரு கர்வ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக், இங்கேயும் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மச் பெட்டர் சர்க்கிள். ஸோ நல்லா இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் இருந்ததோட பெட்டர். அது ஏன்னா இங்கே 2 ஹேண்டில்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு அந்த விஷயத்தோட இது கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ஆல்ட் கண்ட்ரோலோட திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண உங்களுக்கு உங்கள் ஷேப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நிறைய பாயிண்ட்டை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஷேப்ஸ் கம்மியாக இருந்தது, பாயிண்ட் கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து இங்கே வந்து இந்த பாத் இருக்கு, பட் அது இங்கே எங்கேயுமே இல்லையே, ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் பாத். ஓகேங்களா? பாத்துன்றது இந்த பாத் டேப்ல மட்டும்தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் பாத்துன்னு ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக லேயர்ஸ் பேனலில் வராது. அது ஏன்னா இங்கே பென் டூலில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே 2 இருக்கும் பார்த்தீங்களா, ஷேப் அண்ட் பாத். ஏன்னா பென் டூலால் பிக்சல்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஷேப் அண்ட் பாத் 2 இருக்கும். ஷேப்புக்கும் பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். ஸோ பாத் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன வேணால் பென்னில் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ், கர்வ்ஸ் எதை வச்சு நீங்கள் வேணால் கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கர்வ். ஓகேங்களா? இந்த கர்வெல்லாம் சேர்த்து தான் ஒரு பாத்தாக இருக்குது. இதுவே நான் இப்போ இந்த பாத்தை ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் கஸ்டம் ஷேப்புன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கஸ்டம் ஷேப்பாக வந்து எனக்கு இந்த ஷேப்ஸில் செலக்ட் ஆகிடும். ஸோ இதுவே ஒரு நான் ஷேப் இங்கே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து எனக்கு லேயர்ஸ் பேனலில் வந்திருக்கு. ஸோ அந்த ஷேப்போட பாத், ஓகேங்களா, ஷேப்போட பாத் வந்து பாத்ஸ் பேனலில் இருக்கும்.
ஒரு ஷேப், ஒரு பாத் வந்து ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் ஷேப். ஒரு பாத் ஃபில் ஆவல அப்படின்னா அது ஜஸ்ட் பாத். ஓகேங்களா? இன்னும் கிளியரா சொல்றேன். நீங்க பென் டூல்ல கிரியேட் பண்ற எந்த பாத்தும் ஃபில் ஆவலன்னா அது ஜஸ்ட் பாத். அது பாத் பேனல்ஸ்ல தான் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ண பாத் ஏதாவது ஒரு கலர் அதுல ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து லேயரா மாறிடும். ஸோ அது வந்து ஷேப்பா மாறிடும். பட் அந்த ஷேப்போட பாத்ஸ் பேனல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க இங்க போய் இது வந்து கலர் மாத்திக்கலாம். இதுல இதுக்கப்புறம் கூட நீங்க ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்யூ. ஸோ இன்னொன்று வந்து எப்படின்னா, ஒரு சும்மா டெம்பரரியா ஒன்று சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாத் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க பென் டூல்ல வச்சுட்டு இது மேல ஹோவர் பண்ணீங்கனாலே, எதுவுமே கிளிக் பண்ணாம ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ மைனஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சது, ஜஸ்ட் டெலீட். நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இப்படி ஆயிடும். அது ஏன் ஸ்ட்ரெயிட் லைனா ஆகணும்னா, இங்கேருந்து நம்ம ஒரு கர்வ் கொண்டு வந்ததுனால தான் அப்படி இருக்கு. ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்க ஒரு கர்வ் இருக்கும். இந்த கர்வ் ஏன்னா இதுல கிரியேட் ஆனது. ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன்னா மொத்தமும் டெலீட் ஆயிடும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்படிதான் டெலீட் பண்றது. ஸோ எப்படி ஒரு பாயிண்ட் ஆட் பண்றதுன்னு சொல்றேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலே அதுவே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கேட்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ஆக்சஸ் ஆயிடும். ஸோ இதை நான் திருப்பி டெலீட்டும் பண்ணலாம். பட் இல்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்ட்ரோல் கிளிக் பண்ணா இதை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட 2 ஹேண்டில்ஸ் இருக்கும். இந்த ஹேண்டில்ஸை வச்சு 2 கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்க கர்வ், இந்த சைடு நான் ஹேண்டில் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு கர்வ் லைன் இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடும் நான் பண்ணிட்டேன்னா இங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் தெரியும். ஓகே. ஸோ எனக்கு இப்போ இந்த கர்வ் ஸ்ட்ரெயிட் லைனா மாற்றணும் அப்படின்னா ஆல்ட்டை வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடும். இங்க இருந்து இங்க இருக்க கர்வுக்கு காரணம் இந்த ஹேண்டில். ஸோ அதை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடும். ஸோ இவ்வளவுதாங்க பென் டூலை பத்தி. பென் டூல் கீழே சிலது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பென் டூல் தான் நீங்க வந்து 99% யூஸ் பண்ற ஒரே டூல். ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் அப்படின்னு என்னன்னா, நீங்க வரைகிறது அப்படியே ஒரு பாத்தாவே வருங்க. நீங்க சும்மா கிளிக் அண்ட் டிராக் பண்ணி எப்படியா வரைஞ்சீங்கன்னா அது ஃபுல்லாவே இப்போ வந்து ஷேப்ல நான் வச்சு வரதுனால ஷேப் வந்திருக்கு. ஸோ நான் பாத்துல வச்சுட்டு சும்மா இப்படி ஒரு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை பாயிண்ட்ஸோட இது வந்து ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நான் இதுலயும் போயிட்டு இதை வந்து இந்த கர்வை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாத்தலாம். இல்ல கண்ட்ரோல் பிடிச்சி இதை நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இந்த கர்வேச்சர் பென் டூல் இந்த கர்வேச்சர் பென் டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு நல்ல கர்வ்ஸ் வந்து நீங்க வந்து இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் கிளிக் பண்றீங்க, அது இன்னும் இதுல இருக்கு. ஓகே, இங்க ஒரு பாயிண்ட் கிளிக் பண்றீங்க, இன்னொரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு மூணாவது பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணும்போது அதுவே ஒரு கர்வா ஆயிடும். ஸோ திருப்பி கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் எங்க வேணா கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். நீங்க அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி கர்வா மாற்ற முடியாது. பட் தேர்ட் பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கர்வ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த கர்வோட இன்டென்சிட்டி நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப்டு கர்வ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பாத். ஸோ உங்களுக்கு லேயர்ஸ் பேனல்ல இருக்காது. நீங்க பாத்துல போனீங்கன்னா இந்த ஒர்க் பாத் இங்க இருக்கு. இந்த ஒர்க் பாத்ல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே பாத்ல இருக்கு. ஸோ இந்த கர்வ்டு லைனும் இந்த கர்வும் பிகாஸ் நான் லேயர் மாத்தாம இது மேலேயே கண்டினியூ பண்ணி வளர்த்தேன்னா இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ நீங்க இதை சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க எதாவது நேம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க எதுக்காக யூஸ் பண்ணணும் இதுனா கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணி இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட் எப்படின்னு உங்களுக்கே சொல்லி கொடுத்தேன். ஸோ ஏதாவது ஒரு ஷேப்ல போயிட்டு நீங்க பென் டூல் யூஸ் பண்ணிட்டு அது மேல ஹோவர் பண்ணீங்கனாலே ஆட் ஆங்கர் பாயிண்ட் கேட்கும். ஸோ அது அங்க போய் பண்ணணும்னு இல்லை, நார்மல் பென் டூல்லேயே அது பண்ணலாம். அதே மாதிரி டெலீட்டும் உங்களுக்கு தெரியும், கன்வெர்ட் பாயிண்ட் டூலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கர்வை பாயிண்டா மாத்தணும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணலாம். பட் அதுதான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். பென் டூல்ல இருக்கும் போது நீங்க ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மாறும். ஒரு வாட்டி போய் மெனு சேஞ்ச் பண்ணிட்டு வராம இதுலயே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க பென் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ண மோர் காம்ப்ளெக்ஸான பாத் கட் பண்றது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி பென் டூலோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து
ஒரு ஒரு பாத்தை வந்து கட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு பீச்சில் இருக்காரு அப்படின்னா அவரை கட் பண்ணி நீங்கள் ஏதாவது காம்போசிஷனுக்கு யூஸ் பண்ணணும்னா வேற ஏதாவது இடத்துல போய் வைக்கிறது, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ண நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் வந்து ஒரு பென் டூல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ செகண்ட் திங் வந்து நீங்கள் ஒரு ரீடச்சிங்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு அன்வான்ட் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ அன்வான்ட் பார்ட்ஸை கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து பென் டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லிங்க்ல வந்து பேசர் மெத்தட் டாட் ஏசின்ற ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு கேம் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் பென் டூலை ஈஸியாக வந்து டுட்டோரியல் மாதிரி கற்றுக்கலாம். லைக் இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் டுட்டோரியல் மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். சின்ன சின்ன ஷேப்ஸ்லாம் கொடுத்து உங்களை வரைய சொல்கிறது, ஃப்ரம் ஸ்டார்டிங் டு காம்ப்ளெக்ஸ் பார்ட் வரைக்கும் இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பென் டூல் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த செஷனில் நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா கிவ் அஸ் லைக். ஸோ நான் நெக்ஸ்ட் செஷனில் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட வரேன். தேங்க்யூ கைஸ்.